சென்னை கெல்லிஸ் அரசு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் மாணவர்கள் சிலர் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு செய்தியாளர் பாலாஜியிடம் நேரடியாக நாம் கேட்கலாம். பாலாஜி, கெல்லிஸ் அரசு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து எத்தனை சிறுவர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள்? அவர்களில் எத்தனை பேர் பிடிபட்டார்கள்? அதற்கு முன்பதாக 3 பேர் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். என்ன காரணம்? தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? எப்படி பரபரப்பாக இருக்கிறது பாலாஜி? ஜெபசன், இன்னைக்கு காலையில் இந்த மாணவர்கள் 35 மாணவர்கள் 2வது தளத்தில் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் அங்கே மொத்தம் 53 பேர் இருப்பாங்க. அதில் இருந்து 35 பேர் இன்று காலை தப்பிச்சிருக்கிறாங்க. மீதம் 21 மாணவர்கள் கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் பத்திரமாக இருப்பதாக உள்ளே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்நிலையில் தப்பிச்சு போன 35 பேரில் 5 பேர் ஃபஸ்ட்டு பிடிச்சதாகவும் மீண்டும் தப்பிச்சு சென்ற மாணவர்களே இந்த ஹாஸ்டலுக்கு பேக்ஸ், அதாவது இந்த பள்ளிக்கு பின்பக்கமாகவே இருக்கக்கூடிய ஒரு கூவத்து அருகிலே ஒளிஞ்சிருந்திருக்காங்க. அவங்க மறுபடியும் உள்ளே தங்களை தாங்களே கத்தி மற்றும் பிளேடு, ஆக்ஷா பிளேடு, அப்புறம் வாட்டலோடு, இதன் மூலமா 4 பேர் அவங்களையே தாக்கிக்கிட்டாங்க. இதில் 4 பேரும் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு இப்போ அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. காயமடையும் போது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பெற்றோர் முன்னாடியே இந்த சம்பவம் நடந்தது. ஏன்னா இந்த சம்பவம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி செய்திகள் கேட்டு உடனே அவங்களுடைய பெற்றோர்கள் நேரடியாகவே இந்த சம்பவத்தை பார்க்க வராங்க. இதில் இந்த 4 மாணவர்கள் பெற்றோர் முன்னிலையே இந்த மாணவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அவங்க பெற்றோருக்கே ரொம்ப அதிர்ச்சி விஷயமா இருந்தது. ஒரு சில மாணவர்கள் எங்களால் இங்கே இருக்க முடியலம்மா, எங்களை காப்பாற்றுங்கம்மான்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் அழுதுகிட்டே அவங்கள தாங்களே தாக்கிக்கிட்ட காட்சியை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போது ஒரு சில அடிபட்ட மாணவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை இப்போ நம்ம ஆம்புலன்ஸில் கொண்டு போகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதில் இப்போ போலீஸார் உள்ளேருந்து வந்திருக்காங்க. இதில் அடிப்பட்ட மாணவர்களும் இருக்கிறாங்க. அதில் உள்ளே இருக்கிறார் ஒரு மாணவர். அவர் இப்போ அடிப்பட்ட மாணவர்களை உள்ளேருந்து கொண்டு போகிறாங்க. இது 2வது வண்டி ஜெபஸ். தற்போது இதுல ஒரு 14 பேர் பிடிபட்டு இருக்கிறார்கள், தப்பி சென்றவர்கள். மோதலுக்கான காரணமும் இவர்கள் எங்க வைத்து போலீசார் பிடித்திருக்கிறார்கள்? போலீசாருடைய தற்போது தேடுதல் வேட்டை எப்படி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது பாலாஜி? ஜெபஸ், இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2-3 தடவை இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கிறதாகவும், ஆனா இந்த சம்பவங்கள் எல்லாம் வார்டனை தான் இவங்க தாக்குவாங்களாம். வார்டனை தாக்கி விட்டு தான் இந்த மாதிரி செல்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் இது முதல் முறையாக உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களுக்குள்ளே இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இவங்களே முதல் முறையாக தாக்கிக்கிட்டு சென்றிருக்கிறாங்க. இதில் தப்பித்து சென்றவர்கள் இங்கே ஓட்டேரி இருக்கக்கூடிய சுடுகாடு பகுதியிலும், அயனாவரம், வில்லிவாக்கம் இந்த பகுதிகளில் தான் ஒளிஞ்சிருக்கக்கூடன்றதுனால போலீஸார் பெருமளவில் இங்கே சுற்றி வளைக்கப்பட்டு அவர்களை தீவிரமாக தேடி வந்துகிட்டு இருக்காங்க. ஜெபஸ்டின், தற்போது அதாவது மாணவர்களுக்குள்ளான மோதலில் இருந்துதான் இதற்கு பின்பதாக தப்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இப்பொழுது மேஜிஸ்ட்ரேட் விசாரித்திருக்கிறார். என்ன மாதிரியான விசாரணை அங்கு நடந்திருக்கிறது? தற்போது என்னென்ன பாதுகாப்பு அங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் பாலாஜி? எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் லக்ஷ்மி அவர்கள் இங்கே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்வையிட்டு போனாங்க. ஆனால் அவங்க வர்றப்போ இந்த சம்பவங்கள் இந்த மாணவர்கள் அவங்கள தாங்களே தற்கொலை முயற்சி செய்யப்பட்ட அந்த சம்பவம் நடக்கலை. அவங்க உள்ளே எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. என்ன காரணம், ஏன் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, உணவு எல்லாம் கரெக்டாக வழங்கப்படுதா, யார் மேலே தவறு, எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாணவர்கள் தங்களை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிய வகையில் இருக்கக்கூடியதுனால ஈஸியாக அவங்க தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு வழி இருக்குது. தப்பிச்சு கூவும் வழியாக தான் அங்கேருந்து அந்த சுடுகாடு இந்த மாதிரி விஷயம் இந்த ஓடிஏற்றி பகுதியில் போக முடியும். ஸோ அநேகமாக விரைவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுவரை கொஞ்சம் ஹைட் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஜெபஸ்டின், பாலாஜி, தற்போது அந்த மாணவர்களுடைய அதாவது பெற்றோர்களும் அங்கு வந்திருக்கிறார்கள். பெற்றோர் இது தொடர்பாக என்ன தகவல் சொல்கிறார்கள்? அடிக்கடி இதற்கு போல ஏற்கனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, இது மீண்டும் ஒரு முறை நடந்திருக்கிறது மறுபடியுமாக. இதற்கு அந்த பெற்றோர்கள் என்ன, அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறார்கள் பாலாஜி? 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு மாணவர் ஒரு பையனை இங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அவரை இங்கேயே சில மூளை வளர்ச்சி குன்றியவர்களும் இங்கே இருக்கிறதாக அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பையனை பார்க்க வரப்போ இங்கே ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்களை ஒரு மன வளர்ச்சி குன்றியவர்கள் மத்தியில் எங்களை உட்கார வச்சுருக்காங்க, எங்களால் முடியலை, சீக்கிரமே எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கதறி அழுத காட்சிகள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் 8 மாணவர்களுக்கு பெயில் வழங்கப்பட்டிருக்கு. அதில் ஒருத்தர் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தார், ஆனால் பேச விடலை, போலீஸ் அவங்கள இது பண்ணிட்டாங்க. 8 மாணவர்களுக்கு பெயில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே மாணவர்கள் மத்தியில் ரொம்பவும் இந்த வயசுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறது இவங்க பெற்றோருக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம இப்போ பார்த்தோம். ஜெபஸ்டின்,
நேரடியாக அங்கிருந்து களத்திலிருந்து தகவல்களுக்கு மிக்க நன்றி பாலாஜி.